தேர்தல் ஆணையத்தில் ஒரு ஆணையர் மட்டும் இருப்பது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? தேர்தல் ஆணையர்கள் இல்லாமல் இருப்பது மக்களவை தேர்தலை நடத்துவதில் சிரமங்களை ஏற்படுத்துமா? பார்க்கலாம். தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும் இருந்து தேர்தல் நடத்த முடியும். 1951 1993 வரல நடந்த தேர்தல் எல்லாம் ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருந்தார். அதனால அது நடத்துறது சிரமம்னு சொல்லணும். நடத்துறது லீகலா பார்த்தா, அதாவது சட்டத்தின்படி பார்த்தா அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அது உண்மை. அது ஒன்றுதான் சொல்ல முடியும். அதில் புதிய சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதால் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் கேள்விக்குறியாக்கப்படுகிறதா? தேர்தல் ஆணையத்தில் வெளிப்படைத்தன்மை பாதிக்கப்படுகிறதா? 2 பேர் இடம் காலியாக இருக்கு. தேர்தல் ஆணையர்கள் இடம் காலியாக இருக்கிறது. அதில் நியமனம் செய்தால் என்னாகும், செய்யாவிட்டால் என்னாகும் என்ற கொஸ்டின் வருது. இப்போ இது எப்படின்னா, ஒரு பழமொழி உண்டு தமிழில், ஏறுனா எருதுக்கு கோவம், இறங்கினா முடவனுக்கு கோவம் வரும். அதனால செஞ்சாலும் தப்பா இருக்கும், செய்யாட்டாலும் தப்பு. அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. செஞ்சா சில பேர் ஒத்துப்பாங்க, நிறைய பேர் எதிர்ப்பாங்க. செய்யாட்டா சில பேர் ஒத்துப்பாங்க, நிறைய பேர் எதிர்ப்பாங்க. இது ஸோ பண்றது ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா ஒருத்தரால அது சமாளிக்க முடியாமல் போகலாம். அதனால 2 பேர் கூட இருந்தால் நல்லதுதான். அது ஒன்றும் தவறு தோணல எனக்கு. இப்போ புதிய விதிமுறை வந்திருக்கு. புதிய சட்டத்தின் கீழ் இந்த நியமனங்கள் செய்யப்படும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் மாத்திரம் தான், அதாவது சட்ட அமைச்சர், பிரதம மந்திரி, இவங்க 2 பேர் தான் தீர்மானம் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க, பேர் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கு பதிலாக இப்போ எதிர்கட்சி தலைவரும் அந்த குழுவில் இடம்பெறுகிறார். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த விட இது இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லணும். அதனால இந்த முறையில் நியமனம் நடந்தால் அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதிர்ப்பவர்கள் எதிர்த்து கொண்டுதான் இருப்பார்கள்.